நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பிடிபட்டிருக்கும். இந்த வீடியோவில் கூடுதல் பென்ஷன் பெறுவது சார்ந்து சற்று முன் வெளியான 7 முக்கிய தகவல். கூடுதல் பென்ஷன், உயர் பென்ஷன், அதிக ஓய்வூதியம், எந்தெந்த பென்ஷன்களில் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் எவ்வாறு பெற முடியும், பென்ஷன் பணம் பெறுவதில் ஏதேனும் சிக்கல்களை சந்திக்கும் வகையில் விதிமுறைகளில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளதா, அதன் விதிமுறையை எவ்வாறு நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும் என்பது பற்றிய முழு விவரங்களையும் இதில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் அப்படி டைரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக பென்ஷன், உயர் பென்ஷன், கூடுதல் ஓய்வூதியம் அதிகரிப்பு கணக்கீடு பற்றியும் வழங்கக்கூடிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் சார்ந்த தகவல்களும், அதற்கான அறிவிப்புகளும், அதற்கான உத்தரவுகளும், பரிந்துரைகளையும், அது சார்ந்த கோரிக்கைகளையும், நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்களையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது 2022ஆம் ஆண்டின் நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு EPFO ஓய்வு பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 1,49,806 ஓய்வூதிய கட்டண ஆணைகளை வழங்கியுள்ளது. இதன் மூலம் அதிக ஓய்வூதியத்திற்கான விண்ணப்பங்கள் தொடர்ந்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன என்பதும் தெளிவாகிறது. செயலி, இணையதளம், குறுஞ்செய்தி அல்லது மிஸ்டு கால் வசதி மூலம் உங்கள் கோரிக்கைகளின் தற்போதைய நிலையை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சரிபார்க்க முடியும். உங்கள் கோரிக்கைகளின் நிலையை அறிந்து கொள்வதற்காக வழிமுறைகள் குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம். அதிக ஓய்வூதியத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் அதிக ஓய்வூதியத்திற்கான 1,15,24,365 கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் சோபா கரண்டஜே மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இவற்றில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நிலவரப்படி 11,595 கோரிக்கைகள் நிலுவையில் இருந்தன. உண்மையான ஊதியத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய திட்டத்திற்கு அதிக பங்களிப்பை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு 2022ஆம் ஆண்டின் நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து அதிக ஓய்வூதியம் தொடர்பான நடைமுறைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கிடையில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்குமாறு பாஜக மாநிலங்களவை உறுப்பினர்கள் லட்சுமணன் மத்திய அரசை வலியுறுத்தினார். உணவு, மருத்துவம் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளுக்கான செலவுகள் கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் தற்போதைய குறைந்தபட்ச ஓய்வூதியம் வெறும் 1000 ரூபாயாக மட்டுமே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பணவீக்கத்திற்கு ஏற்ப ஓய்வூதியத்தை உயர்த்தவும், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைக்கு குறைந்த செலவில் மருத்துவ வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 85,84,604 ஓய்வூதியதாரர்கள் இருந்தனர். இக்காலகட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 15,819.28 கோடி வழங்கப்பட்டுள்ளது. அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி EPS 1995 திட்டத்திற்கு பதிலாக EPS 2026 கொண்டு வரப்பட்டுள்ளது. உங்கள் அதிக ஓய்வூதியத்திற்கான கோரிக்கை நிலையை சரிபார்க்க எளிதாக வழி உமாங் செயலி ஆகும். கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் தளத்தில் இருந்து உமாங் செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை பயன்படுத்தி பதிவு செய்து 4 இலக்க MPIN உருவாக்க வேண்டும். உள்நுழைந்த பிறகு ஆல் சர்வீஸ் அனைத்து சேவைகள் என்பதில் EPFO என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து எம்ப்ளாயி சென்ட்ரிக் சர்வீஸ் ஊழியர்கள் சார்ந்த சேவைகள் பகுதிக்கு செல்ல வேண்டும். இப்போது ட்ராக் கிளைம் அல்லது நோன் யுவர் கிளைம் ஸ்டேட்டஸ் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு உங்கள் 12 இலக்க UAN அல்லது OTP எண்ணை உள்ளிட வேண்டும். அதன் பிறகு உங்கள் கோரிக்கை குறித்த தகவல்கள் மற்றும் தற்போதைய நிலை ஆகியவற்றை திரையில் தெரியும். EPFO உறுப்பினர் போர்ட்டலில் உள்நுழைய வேண்டும். ஆன்லைன் சர்வீஸ் பகுதிக்கு சென்று ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கே
கண்காணிப்பு எண், டிராக்கிங் ஐடி, படிவ வகை மற்றும் தற்போதைய நிலை ஆகியவற்றை காட்டப்படும். இந்த தகவல்கள், அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோ நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்படி கூட அப்படி டேரக்டாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.